அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். அக்னி நட்சத்திரம். அக்னி நட்சத்திரம் அப்படின்ன உடனே எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான பயம் இருக்கும். காரணம் வெயிலுடைய தாக்கம். சூரிய பகவானால் தோஷம் இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். காரணம் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகும் இந்த அக்னி நட்சத்திர நாட்களில். இந்த நாளில் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிகாரத்தை பற்றியும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எளிதாக செய்யக்கூடிய பரிகாரம் தான். நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. யானையை கட்டி கொண்டு வந்து வாசலில் கட்டு, குதிரையை கட்டி கொண்டு வந்து வாசலில் கட்டுன்னெலாம் சொல்லக்கூடிய பரிகாரம் எதுவுமே நான் சொல்கிறது கிடையாது. எளிமையான சூட்சம பரிகாரங்கள் தான். ஆனால் அதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக மாற்றம் உண்டாகும். இந்த அக்னி நட்சத்திரத்தின் பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாது. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும், ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுடைய பிறந்த நாள், உங்கள் வீட்டில் உங்களுடைய திருமண நாள், சிறப்பு வைபவ நாட்களில் ஒரு தொகையை நம்ம கண்டிப்பாக செலவு பண்ணுவோம். அதில் ஒரு சிறிய தொகையை எடுத்து நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். உங்களால் வயிறார பசியும் மற்றவர்கள் ஆறுவாங்க. நீங்கள் உதவி செய்ய நினச்சிங்க அப்படின்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பூஜை பொருட்கள் எல்லாமே 50% ஆஃபரில் கொடுத்துட்ருக்குறோம். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரி, அக்னி நட்சத்திரம் எப்போ ஆரம்பமாகுது? நாளைக்கு. அக்னி நட்சத்திரம் மே 4 அன்று ஞாயிற்றுக்கிழமையில் பிற்பகல் 3:40க்கு தொடங்கி 28 மே புதன்கிழமை 10:49 இரவு 10:49 வரைக்கும் அக்னி நட்சத்திரம் இருக்குது. இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் வெப்ப அலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நாளில் நமக்கு முதல்ல தேவை குலதெய்வத்தோட அருள் தான். அதனால தான் குலதெய்வத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அது மாதிரி இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் தினம்தோறும் நான் ஒரு குளியல் தாந்திரிகம் சொல்கிறேன். இதை கண்டிப்பாக பின்பற்றுங்க. நான் இன்றைக்கே அதை பதிவு செய்திருவேன். இன்றைக்கி அல்லது நாளை காலையிலே போய் அந்த பொருட்கள்லாம் வாங்கி வச்சுருங்க. ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் இருந்தால் போதும், வாங்கி வச்சுருங்க. இந்த குளியல் முறையை பின்பற்றுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் பலன் கொடுக்கும், உங்கள் ஆரோக்கிய ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். குலதெய்வத்தை உங்கள் வீட்டில் தங்க வச்சு உங்கள் உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த அக்னி நட்சத்திரம் எல்லா நாட்களுமே வாசலில் நிறை சொம்பில் தண்ணீர் வைங்க. வேறு ஒன்றும் செய்ய வேண்டாங்க. நிறை சொம்பில் டெய்லி காத்தால ஏஞ்ச உடனே தண்ணி வச்சுருங்க. மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை எடுத்து உங்கள் வீட்டு வாசத்தெளிங்க. வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். காலையில் தண்ணி வைக்க போகிறீங்க, மறுநாள் காலையில் தெளிக்க போகிறீங்க. தண்ணியில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பன்னீர் கலந்துக்கலாம், மஞ்சள் தூள் கலந்துக்கலாம், வாசனை திரவியங்கள் கலந்துக்கலாம். மற்றபடி வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டியது கிடையாது. இதே மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளே செய்ய வேண்டிய பரிகாரங்களும் நான் அடுத்தடுத்த பதிவில் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் உடனடியாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக தெளிவுபடுத்துவேன். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வீட்டிலும் வாழ்விலும் மகா பெரியவாவின் அருளால் நல்லதே நடக்கட்டும்.